ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவேங்க. பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம் தான். அது குறிப்பா சொல்லனாக்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வேத ஜோதிடத்தைப்படி பார்க்கிறப்போ, கிரகங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னோக்கி நகர்றது. ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா, அது ஒரு விதத்துல கரெக்ட்டா போகும் இல்லையா? அதே பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும் இல்லையா? நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அவன் நல்லபடியா பின்னோக்கி நடக்கலாம். இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம். அப்படிதாங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை அல்லோலப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் குடுக்குற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய கழுத்த ஒருத்தங்க நெரிக்கும் போது, அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல நம்ம உயிர் போக போதுடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல, அந்த பிடி, அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்த நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா! அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா? நம்ம உயிரோட தான் இருக்கோமா? அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. பொதுவாவே நம்ம 12 ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாவும், ஒரு சிலருக்கு பாதகமாவும் இருக்கு. இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு 12:35க்கு நடக்குது. இந்த வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது சனி பெயர்ச்சி நம்ம சொல்லுவோம். அது முன்னோக்கின நகர்வு. அதுவே வக்ரகதி பெயர்ச்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு. வரக்கூடிய 139 நாட்கள், அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 139 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு. சனி பகவானோட பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உல்ட்டா அடிக்க போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில 12 ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு? பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏன் இவ்ளோ பயப்படுறோம் அப்படின்னா, இவர் நீதிக்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்பெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் மேல போய் அனுபவிப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில இவருடைய பேச்சு அப்படிங்கிறது 2.5 ஆண்டு காலம் நம்மள வச்சு செய்வாரு. இவருடைய அமைப்பு நம்மள விட்டு போறப்போ, நம்ம ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எந்தெந்த கஷ்டங்கள் எப்படி எப்படிலாம் நம்ம தாங்கி நிக்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்த குடுத்துட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி. நல்லது செஞ்சீங்களா? விட்டு விலகி நிப்பாரு. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஓங்கி கொட்டு விழும். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலேயே கொடுத்துருவாரு. பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம். ச்சே, என்ன வாழ்க்கைங்க, படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம். வாழ்க்கையே வேண்டாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன மேடம் வாழ்க்கை இது, செத்துடலாம் போல இருக்கு, ஒண்ணுமே இல்ல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பெருத்த காரணகர்த்தா பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருப்பாரு. சோ இவர் எப்படி மேடம் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் முடியாம ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா? எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும். இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும். இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம். முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் பாத்தீங்கன்னாக்க காக்கைக்கு டெய்லியும் வச்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம் தான். சோ அதுவே நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வாகனமா வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நவகிரகங்களே ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான்.
சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான். சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசியில 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு எப்படிங்க இருக்கு? சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரங்களே, உங்களுக்கு மட்டும் கஷ்டம் எப்படி வரும் தெரியுமா? டிசைனா வரும். எப்படிங்க? டிசைனா வரும். இந்த பொண்ணுங்க அப்பப்போ ஒரு மேக்கப் போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உண்மைதானே ரிஷப ராசிக்காரங்களே? எப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்க? எனக்கு மட்டும் எங்க இருந்து அந்த மாதிரி கஷ்டம் வருதோ தெரியல. அப்படிலாம் புலம்பி இருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசினா ரொம்ப இஷ்டம் போல. உங்களுக்கு வாகனமா இருக்கக்கூடிய காளை மீது ஏறி வருவாரு போல. இப்பதான் வாழ்க்கையில ஏதோ தட்டு தடுமாறி அப்படி ஏஞ்சி நிக்க ட்ரை பண்ணுவீங்க. தட்டுன்னு ஒரு தட்டு விழும். அப்படி பொத்துன்னு கீழே விழுந்திருப்பீங்க. யாரா அடிச்சதுன்னு கூட நம்மளால நிமிந்து பார்க்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அடியை கொடுத்திருப்பாரு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? பாசத்துக்கு அடிமைங்க. தனக்கு இருக்கோ இல்லையோ நம்முடைய உறவுகள் நல்லா இருந்துட்டு போட்டும். கட்டின மனைவியா இருக்கட்டும், பெத்த பிள்ளைங்களா இருக்கட்டும், யாருமே இவங்களை புரிஞ்சிக்காத போதும் அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீ தப்பே செய்யறியா? உனக்கு இது வேணுமா? உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. பரவாயில்ல போ. உனக்கு நான் செய்யணுமா? செய்யறேன். உனக்கு என்ன என் ரத்தம் வேணுமா? அந்த கழுத்தை அறுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி நிக்கக்கூடியவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. இவ்வளவு ஒரு உன்னதமான உள்ளம் கொண்ட இவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சுயநலவாதி. தனக்காக மட்டும் யோசிக்கிறான். பெருத்த ஏமாத்துக்காரன். இவனுக்கெல்லாம் என்ன? இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கஷ்டங்களை ஃபர்ஸ்ட் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுக்கே தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நடிப்புல இவங்களை மிஞ்ச ஆட்கள் கிடையாது. நடிக்கிறதுனா மத்தவங்கள மாதிரி ஏமாத்துறது கிடையாது. தன்னுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. உண்மைதான ரிஷப ராசிக்காரங்களே? உங்களுக்கு இத்தனை நாளா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல நீங்க அதாவது 100 பேருக்கு இந்த இடத்துல வேலைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 95வது ஆளா கூட நீங்க இருப்பீங்க. ஆனா கரெக்டா நீங்க போறப்போ இல்லப்பா வேலை இல்ல அப்படின்னு சொல்லி மூடுற அளவுக்குலாம் நிறைய வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. ஒரு பருக்கி சாதத்தை எடுத்துட்டு இப்படி வாங்கி கொண்டு போற நேரத்துலலாம் அதை சாப்பிட முடியாமலாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஒருத்தர் கூட உங்களுடைய உணர்ச்சியை மதிச்சிருக்க மாட்டாங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போலான்னு கூட ஒரு சில நேரங்கள்ல நினைச்சிருப்பீங்க. பட் அப்படியே திரும்பி பார்த்தாக்க குடும்பம் நாம இல்ல அப்படின்னாக்கா சின்ன பின்னமா போயிடும்லாம் யோசிச்சிருப்போம். சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு சத்தியமா சொல்றேங்க, நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த 139 நாட்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா இவரு அடுத்து இருக்கக்கூடிய எத்தனை காலமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் இருக்கும். இந்த 139 நாட்களை பயன்படுத்திட்டேன். நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? யாரெல்லாம் அவர் பாதிப்பு கொடுத்தாரோ அவருக்கு எல்லாருக்கும் நன்மையை கொடுத்துருவார். நன்மைகள் இருந்த இடங்கள்ல கொஞ்சம் தீமைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தீமைகள் மட்டுமே நடந்த இடங்கள்ல கண்டிப்பா நன்மைகள் மட்டுமே நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப புரியுதுங்களா ரிஷப ராசிக்காரங்களே? உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது. நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போது. பொருளாதார ரீதியா நீங்க மேல முன்னேறி வர போறீங்க. கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னாக்க சிரிச்ச முகத்தோட ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி இவரோட நாமத்தை சொல்லிட்டு என் கூட பயணிங்க. நிச்சயமா ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுங்கிறத நான் சொல்றேன். அதை பயன்படுத்திப்பீங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய பாதிப்புக்கு அவர் தானே பொறுப்பு. ஓகேங்களா? சோ அவரை வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சனா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. என்ன மேடம் அவரை போய் வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா, சத்தியமா சொல்றேங்க, அப்படி ஒண்ணும் அவர் உங்களுக்கு பாதகம் பண்றவர் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவர் நீதிமான், கர்மக்காரகன், ஆயுள்காரகன். நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கு தான் அவர் பொறுப்பை தவிர்த்து உங்களுக்கு கெட்டதே செய்யணுங்கிறத அவருக்கு கிடையவே கிடையாது. சும்மா சாதாரணமா ஈஸ்வரன் பட்டனை அவருக்கு கொடுத்து வச்சிருப்பாங்களா? புரிஞ்சுக்கோங்க, இவருடைய பிடியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அரசனாகவே இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி. அரசனை ஆண்டியாக மாத்துவதும் ஆண்டியை அரசனாக மாத்துவதும் இவருடைய கையில இருக்கு. சோ நீங்க ஆண்டி ஆகணுமா அரசனாகணுமான்னு நினைச்சுக்கிட்டு இவரை வணங்கணுமா வணங்க வேணாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இவருடைய வக்ரகதியின் காரணமா ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்திருக்காரு குறிப்பிட்டு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குங்க. அடுத்து வரக்கூடிய 1 வருட காலத்துக்கு பண கஷ்டம் அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா நீங்க முன்னேற்றம் அடைந்திருப்பீங்க.
பண விஷயம் மட்டும்தான் உங்கள பல விதங்கள்ல படாத பாடு படுத்தியிருக்கு. மத்தவங்களுக்கு ஜாமீன் நிக்கிறதா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு கைமாத்தா வாங்கி குடுக்கிறதா இருக்கட்டும், உங்க பணத்த நீங்க அவங்களுக்கு குடுத்துட்டு அலைந்து கொண்டிருந்த காலகட்டமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரப்போகுது. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உங்கள ஏமாத்திட்டு போனவங்க கூட, உங்கள வீடு தேடி வந்து உங்களுடைய பணத்த உங்க கையில வச்சுட்டு போவாங்க. அந்த மாரி ஒரு அமைப்ப சனி பகவான் ஏற்படுத்தி குடுக்க போறாரு. இப்ப சந்தோஷம் தானே! ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க மேடம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா நடக்க போகுதுங்க. சரிங்களா? மனசுல ஏதோ ஒரு விதத்துல நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா ரிஷபராசி? அந்தக்கான ஒரு வாய்ப்பு தாங்க இந்த வக்ர பயிற்சி. சரிங்களா? உங்களுடைய நெனப்பு இன்னைக்கு பலிதமாக போகுது. உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. ஆனா, ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு செக் ஒண்ணு வைக்கிறேன். என்ன தெரியுங்களா? உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நீங்க அடிச்சு தூள் கிளப்பிடலாம். உடல் ஆரோக்கியம் சரியா இருந்தா மட்டும் தான் நம்மளால உழைக்க முடியும். வரக்கூடிய வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்க முடியும். ஆனா நீங்க ஒரு நாளும் அப்படி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சதா சரித்திரமே இல்ல. உண்மதானே? உண்ம நெனச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்காக சரியான உணவ எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கான சரியான உடைகள் வாங்கிக்கிட்டீங்களா? உங்களுடைய ஆசைக்கு தேவையான பொருட்கள வாங்கிக்கிட்டீங்களா? எதையுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. சுத்தி முத்தி குடும்பம், பொண்டாட்டி, புள்ள இப்படிதான் எல்லாத்துக்கும் போயிருக்கும். ஸோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அதுவும் ஹெல்த் வைஸ்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது. புரியுதுங்களா? ஒரு கை ஓங்குது அப்படின்னாக்க, ஒரு கை இறங்கணுமே தவிர்த்து, அது வந்துட்டு இல்லாம போகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பொருளாதார ரீதியா நீங்க வந்துட்டு அலைந்து திரிந்தக்கூடிய காலகட்டத்த சனி பகவான் சரி செய்றாரு அப்படின்னா, இதுக்கு காரகர்த்தாவா இருக்கக்கூடிய உங்களோட உடல் ஆரோக்கியத்த நீங்க சரியா பார்த்துக்கணும்ல. ஸோ இதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, குறிப்பிட்டு நான் சொல்றேனே, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு நெனச்சிராதீங்க. உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லனாக்கா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும், கிட்னி பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னு புரியுதுங்களா இப்போ? பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? "சனி தொடர்ந்தால் விடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்களுக்கு வாகன ஓட்டத்துல சனி இருக்காருங்க. ஸோ இதன் காரணமா வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப கவனமா இருங்க. வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அந்த 139 நாட்கள்ல வேகமா வண்டி வாகனம் இயக்குறத வந்து முற்றிலும் தவிர்த்துடுங்க. ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க. வண்டிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் வெளி உணர்வுகள தவிர்த்திடுங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சரியான தூக்கத்த வச்சுக்கோங்க. தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம். அதீத சிந்தனை வேண்டாம். புரியுதுங்களா? இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டாக்டராவே ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக. ஸோ இத மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. தப்பி தவறி கூட வேகமா செல்வது நமக்கு ஆபத்து. இந்த வக்ரகதி அப்படிங்கிறது இந்த விஷயத்துல மட்டும் தாங்க உங்களுக்கு டாட். மத்தபடி திருமணம் கைகூடலையா? ரொம்ப நாளா திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அருமையான ஒரு வரன் உங்களுக்கு அமையும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையும். சனி பகவான் கொடுக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லையா? இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? வேலை கிடைக்கல, அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. சூப்பரான வேலை கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய நிறைய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். எந்த துறையில வேணா இருங்க. உங்களோட துறையில நீங்க வந்து மேம்பாடு அடைய போறீங்க. சரிங்களா? அதாவது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அல்லோல பட்டீங்களோ, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். எந்தெந்த விஷயங்கள நெனச்சு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, அதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். நல்லதா? கெட்டது? கெட்டதா? நல்லது. இன்பம், துன்பம்ன்ற மாரி இத்தன நாளா நீங்க துன்பத்துல தானே தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த துன்பங்கள் மாறி, இன்பங்கள் பெருகி, வாழ்க்கைய வளமா நீங்க மாத்திக்க போறீங்க. மாத்த போறாரு. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. பர்ட்டிகுலரா சொல்லணும்னாக்கா உங்களோட பெர்சனல் விஷயத்த யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய வேலையில மத்தவங்களுடைய ஈடுபாடு இருக்கவே கூடாது. நல்லதோ, கெட்டதோ அந்த வேலைய கரெக்ட்டான டைமுக்கு செஞ்சு முடிச்சுடுங்க. உயர் அதிகாரிங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நாசூக்கா நடந்துக்கோங்க. அவங்க வந்து தப்பாவே சொன்னாலும் சரி, கட்டுறது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கணுமே தவிர்த்து, நீங்க அதுக்கு விளக்கம் சொல்றதா போயி, அது தேவையில்லாத உங்களுக்கு வம்புல கொண்டு வந்து விட்டுடும். மேடம், குறிப்பிட்டு சொல்லுங்க. நான் எப்படிதான் நடந்துக்கட்டும் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றேன். நிதானமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை இல்ல, 100 முறை கூட யோசிச்சு முடிவெடுங்க. எந்த ஒரு உறவா இருக்கட்டும், புதுசா ஒரு உறவு நம்மள தேடி வருது அப்படின்னாக்கா, அதுல வந்து நீங்க சந்தேகப்படுங்க. அதே போல எந்த ஒரு உறவுக்காரங்கிட்டயும் உங்களுடைய பெர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காதீங்க. குடும்ப விவகாரத்துல மத்தவங்களுடைய ஈடுபாடு இருக்கக்கூடாது. நீங்களும் மத்தவங்களுடைய விவகாரத்துல ஈடுபடாதீங்க.
நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. ஆனா உங்களுடைய வேலையை இப்ப செஞ்சுக்கலாம், அப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. ஓகேங்களா? அதே போல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருதுனாக்கா, அத நீங்க தான் கன்சிடர் பண்ணுமே தவிர்த்து, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்ப மத்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தட்டி கழிக்கப்பட்டு மத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுடைய திறமைய ஆல்ரெடி மத்தவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து தவிர்த்துடுங்க. ரொம்ப சிறப்பு. நல்லதோ, கெட்டதோ அத நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? மண்ண தின்னணுமா, பொண்ண தின்னணுமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க உங்களுக்கு கிடைத்த வாய்ப்ப, உங்களுக்கு உங்களுடைய பெர்சனல் விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அது நீங்க மண்ண திங்கிறதுக்கு சமம். அதுவே நீங்களே நல்லா யோசிச்சு, 1க்கு பலமுறை யோசிச்சு, ஒரு நல்ல முடிவெடுத்து, அந்த செயல்ல ஈடுபட்டு முயற்சிகள மேற்கொள்றீங்க அப்படின்னா, நிச்சயமா அது பொன்னா மாறும். அது பொன் விளையும் விஷயமா மாறும். புரியுதுங்களா? பொண்ண சாப்பிடுவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? மத்தவங்களுடைய பகிர்வு அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமா இல்ல. இத்தன நாளா உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே என்ன தெரியுங்களா? உங்களுடைய செயல்பாடுகள மத்தவங்களுக்கு தெரியிற மாதிரியும், மத்தவங்களுடைய பகிர்தலோடயே நீங்க செஞ்சீங்க. இதனால மட்டும் தான் வீழ்ச்சி. கண் திருஷ்டி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க படுற கஷ்டம் நாய் படாத பாடு பட்டுட்டு இருப்பீங்க. அதாவது நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிக்க நேரம் இல்ல, செய்யறதுக்கு வேலை இல்ல. ஒரு வீடு, 2 வீடு இல்ல, எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு இல்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வேலை அப்டின்னா, அலைஞ்சு திரிஞ்சு செஞ்சிருப்பீங்க. பார்க்குறவங்க என்னடா அடடா! அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, கடன உடன வாங்கி, ஒரு நல்ல நிலைமையில நம்ம குடும்பத்த வெளிக்காட்டணும் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டத்த குடும்பத்திலயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு சத்தியமா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரணும்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்க கவனிங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. இவ்வளோதாங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த 139 நாட்கள் நீங்க ராஜா, ராஜா தான். ஓகேங்களா? மேலும் சொல்லணும்னா, இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது, மேடம் சனி பகவான வழிபாடு செய்யணுமா? எனக்கு சரிவர அவர வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியல. கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். தெளிவா கேட்டுக்கோங்க. அருகில இருக்கக்கூடிய சனிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நவகிரக ஆலயத்துக்கு செல்லாம, அருகில இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் ஆலயத்துக்கு சென்று, ஒரு வெற்றிலை ஒரே ஒரு வெத்தல. ஓகேங்களா? அந்த வெத்தலையில ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வெண்ணெய் வாங்கிக்கோங்க. வெண்ணெய வாங்கி உருட்டி, அந்த ஒரு வெத்தலையில வச்சு, ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று, அது வந்து சாமிக்கு இது பண்ண சொல்லி குடுத்துருங்க. இத மட்டும் செஞ்சுருங்க. ரொம்ப அற்புதமான மாற்றம் இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு நான் சொல்லணும்னாக்க, இரவு நேரம் ராகு காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 8 டூ 9 இந்த நேரத்துல நம்ம இந்த வெற்றிலை பரிகாரத்த செஞ்சீங்க அப்படின்னாக்க, உன்னதமான பலன் உண்டு. ஆனா, என்ன மேடம் சொல்றீங்க? இரவு நேரம் அப்படின்னாக்க, கோயில் வந்து நட சாத்திருவாங்களே அப்படின்னா, அதுதான் வந்துட்டு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அது வந்து யாருக்கும் தெரியாது. சூச்சகமான நேரம் அது. இப்போ நம்ம கடைய வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரவு நேரத்துல தான் நம்ம கடையெல்லாம் வியாபாரத்தலாம் முடிச்சுட்டு நம்ம வரவு செலவு பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். அந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, கடவுள்கள் நம்மகிட்ட வந்த கோரிக்கைகள வந்துட்டு ஆராய்ஞ்சுகிட்டு இருப்பாங்களாம். அந்த சமயத்துல நம்ம இந்த வேண்டுதல செய்யறதன் காரணமா, நம்மளுடைய வேண்டுதலுக்கு உத்தமமான பலன் உண்டு அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இத செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அந்த வெண்ணெய் உருகி போற மாரி உங்களுடைய கஷ்டங்கள் உருகி காணாம போகும். அந்த வெண்ணெய் உருகுற மாதிரி உங்களுடைய மனசு லேசா மாறும். கஷ்டங்கள் கரைந்து ஓடும். கவலைய விடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கிறேங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு அமோகமான மாற்றத்த தரப்போகுது. யோகமான பலன்கள மட்டுமே கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை காட்டுங்க. நன்றி, வணக்கம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி.